Now we are going to present a drama not about a powerful king but about a kind and generous king. Do you know who he is? Yes, he is Parivallal. King Pari helped the poor, fed the hungry, and even gave his chariot to a small jasmine creeper. Let us enjoy the drama which teaches us kindness and sharing. கடைசங்க காலத்தில் வாழ்ந்த 7 பெரும் வள்ளல்களில் முதன்மையானவராக கருதப்படும் பாரி 300க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களை கொண்ட பரமமலை ஆண்ட குறுநில மன்னர் ஆவார். வேலர் குலத்தில் பிறந்ததால் வேல்பாரி அழைக்கப்பட்டார். இயற்கைக்கும் மனிதன் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேல்பாரின் கதை. திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குருதி நிலம், அந்த அருவி நீரிலும் குளமுடையது பாரின் கருணை உள்ளம். தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் பரபாலும் தவித்தலைந்த உயிருக்காக தன்னையே தந்தவர் வேல்பாரி. வள்ளல் என்ற சொல்லின் வடிவமானவன், முல்லை கொடிக்கும் தேரை தந்தவன், பரமமலையின் பாதுகாவலன் நம் நாயகன் வேல்பாரி. வேல்பாரின் மனைவி ஆதினி தன தாயகமான பரமமலையின் இயற்கை அழகினில் மெய்மறந்து தனது தோழியர்களுடன் ஆடிப்பால் நிகழ்வு இதோ உங்களுக்காக.
1. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆதினி? பாருங்கள், இவ்வளவு அழகிய மலர்களை கொண்ட முல்லை கொடிகள் தேரில் நன்றாக சிக்கியுள்ளது. முல்லை கொடிகளை பக்குவமாக பின்னோக்கி இழுத்து சுற்றி வெளியே எடுத்து விடலாமா? ஆதினி, அப்படி செய்தால் முல்லை கொடிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளதே. முல்லை கொடிகள் நன்கு வளர இந்த தேரினை கொடுப்பதே சிறந்த தீர்வாகும். பரம்பு நாட்டில் உள்ள இயற்கையும் அதை சார்ந்து வாழ்ந்து வரும் பிற உயிர்களையும் காப்பதே நமது கடமை. அரசே, ஒரு முல்லை கொடிக்காக அரசின் தேரை அளித்தீர்களே, இது சரியா என்று ஒரு கணம் கூட நினைக்கவில்லையா? ஆதினி, அது ஒரு கொடி மட்டுமல்ல, அதுவும் வாழ ஆசைப்படும் ஒரு உயிர். ஆனால் அரசே, ஒரு மன்னனின் தேர் அவன் பெருமையின் சின்னம் அல்லவா? ஆமென், பெருமை தேரில் இல்லை, ஓர் உயிரை காப்பதில் தான் உள்ளது. முல்லை கொடி பூக்க நீங்கள் தர்மம் செய்தீர்கள் அரசே. ஒரு உயிர் மிதிக்கப்படும் போது அமைதியாக இருப்பது அரசருக்கு அழகல்லவே. உங்கள் செயலை கண்டு மற்ற மன்னர்கள் சிரிப்பார்களே. சிரித்தாலும் பரவாயில்லை, ஒரு முல்லை பூ சிரித்தால் அதுவே என் வெற்றி. இந்த பரம்பு மலையும் இங்கு வாழும் மக்களும் உங்களை தெய்வமாக நினைப்பதில் ஆச்சரியமில்லை அரசே. நான் தெய்வம் அல்ல ஆதினி, தர்மத்தை நேசிக்கும் ஒரு மனிதன் மட்டுமே. இந்த முல்லை பூக்கும் போதெல்லாம் உங்கள் பெயரும் பூக்கும் அரசே. இப்படி தம் பொறுப்பில் வாழும் செடி கொடனுக்கோட இறக்கம் காட்டும் வள்ளல் பாரின் புகழ் 8 திக்கம் அலைகிறது. பாரியின் கொடைத்தன்மை, இயற்கையை நேசிக்கும் குணம் கேள்வியற்று அவரை காண பரம்பு மலைக்கு வந்தார் பொய்யானாவிற் புலவர் கபிலர். கபிலர் பாரியுடன் பழகிய போது பாரி புலவர்களுக்கு அளித்த மரியாதை, கருணை, கொடை ஆகியவற்றை கண்டு தான் கேள்வியுற்றது உண்மை என்று உணர்ந்து பாடியது. பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சொன்னா புலவர். பாரி ஒருவனுமல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. எல்லா புலவர்களும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். ஆனால் பாரிக்கு இணையாக மலையும் இவ்வுலகை வளமாக்கியது என்று பொருள்படும். இந்த பாடலை கபிலரை எழுத தோன்றியது. கபிலர் பாரியின் நட்புடனாகிய அழகிய தருணத்தை உங்களுக்கு காட்ட இதோ. அடேங்கப்பா, என்ன ஒரு பரந்த விரிந்த மலைக்காடுகள்! இத்தனை மலைகளையும் கடந்து நான் எப்படி பாரியை சந்திக்க போகிறேனோ? ஐயா, தாங்கள் யார்? இங்கே என்ன செய்கிறீர்கள்? ஐயா, நான் ஒரு புலவர். என் பெயர் கபிலர். நான் பாரியை காண செல்கிறேன். ஆமாம், நீ யார்? ஓ, பாடல் பாடுபவரா? நான் நீலன், தலைமை காவலர். வாருங்கள், உங்களை பாரியிடம் அழைத்து செல்கிறேன். நான் பாடல் பாடுபவர் மட்டுமல்ல, இயற்கை சுயமிக்க கவிதைகளை எழுதுபவர். பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன். கடல் வணிகம் செய்யும் துறைமுகம் இருக்கிறதல்லவா? கடலா? அது எப்படி இருக்கும்? அது நன்கு பறந்து விரிந்து இருக்கும். பாரியின் கருணையை விடவா? இதோ நீங்கள் வருவதை அறிந்து உங்களை அழைத்து செல்ல பாரி நேரில் வருகிறார். அறம் காக்கும் அரசன், இயற்கை நண்பன், பரம்பின் பாதுகாவலன், ஈகையின் செம்மல், இனங்களின் தலைவன், மாவீரன் வேல்பாரி வருகிறார். வணக்கம் கபிலரே. வணக்கம் அரசே. என்னே நான் செய்த புண்ணியம், தங்களை காணும் பெரும் பாக்கியம். தங்களை அடியேன் தோள்களில் சுமந்து செல்வது எனது பிறவி பயம். பாரி, உன் விருந்தோம்பல் கண்டு மன மகிழ்ச்சி அடைந்தோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க நிம் கருணை, வாழ்க நிம் கொடை, வாழ்க நிம் புகழ், வாழ்க நிம் மக்கள், வாழ்க நிம் பரம்பு. ஐயனே, நான் செய்த புண்ணியம் தங்களின் வாழ்த்து பெற. பாரி, உன்னை நாடி வந்தவர் அனைவரும் கேட்பதை கொடுப்பாய் அல்லவா? எனக்கும் நட்பை தருவாயா? தங்கள் நட்பு கிடைத்ததில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கபிலரே. அதுதான் உண்மை. நீங்கள் மன்னர் அல்ல, மனிதநேயத்தின் ஒரு முகாம். புகழ் வேண்டாம் கபிலரே, என் மலையும் என் மக்களும் நலமாக இருந்தால் போதும்.
முல்லைக்கு தேர் கொடுத்தீர்கள், ஒரு கொடிக்காக அரசின் சின்னத்தை தந்தீர்கள். இது தர்மத்தின் உச்சம் அண்ணா. உங்கள் செயலை இந்த உலகம் மறந்தாலும் தமிழ் மறக்காது. தமிழ் வாழ்ந்தால் அதுவே என் பெயர் வாழ்வது கபிலரே. உங்கள் நட்பு என் கவிதைக்கு உயிர், உங்கள் தர்மம் என் சொல்லுக்கு வலிமை. இந்த பரம்பு மலை உங்கள் உடலாக இருந்தால் உங்கள் புகழ் என் பாடலாக இருக்கும் பாரி. அப்படியானால் இந்த மலைகள் சாய்ந்தாலும் நான் நட்பு சாயாது நண்பரே. இது அரசனும் கவிஞனும் கொண்ட நட்பு அல்ல, தர்மமும் தமிழும் கொண்ட நட்பு. காட்சி 3. பாரிக்கு கிடைக்கும் புகழைக் கண்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் இணைந்து பாரி அழித்துவிட்டு பரம்பை கைப்பற்ற திட்டம் தீட்ட தொடங்கின்றனர். அதே நேரம் பாரியும் வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்ள தயாராகிறார். உங்களை பார்க்க உதயஞ்சேரன் தூதுவன் வந்துள்ளார். மன்னா வணக்கம். நான் மன்னன் உதயஞ்சேரனின் தூதுவன். உங்கள் நாட்டை சேர நாட்டுடன் இணைக்க வேண்டும். இதற்கு மறுத்தால் எங்கள் மன்னன் சேரனுடன் போர் புரிய வேண்டும். தூதுவனை, நாங்கள் யார் நிலத்திற்கும் ஆசைப்பட மாட்டோம். போர்க்களத்தில் சந்திக்கலாம் என்று உன் மன்னரிடம் போய் கூறு. மூவேந்தர்கள் கூட்டாக சேர்ந்து நம் நாட்டை பறிக்க சதி செய்கின்றனர். அறமற்ற வழியில் நம்மை எதிர்கொள்வது கோழையின் செயல்தான். கவலை வேண்டாம், நம் இயற்கையின் துணையுடன் எதிர்கொள்வோம். அப்படியே ஆகட்டும் அரசே. மூவேந்தர்கள் கட்டளைப்படி பாரி ஏற்க மறுத்ததால் மூவேந்தர்களின் பரம்பின் 3 பக்கங்களிலிருந்து பாரி 3 பக்க தாக்குதலையும் சாமர்த்தியமாக கையாண்டார். மூவேந்தர்களுக்கு உயிர் பிச்சையிட்டு பரம்பிற்கு வெற்றியுடன் திரும்பினார். பரம்பு மலை பகை மன்னர்களின் படையெதிர்ப்பையும் தர்மத்தின் வலிமையால் வென்ற களம். இன்று வெற்றி கொண்டாடும் நாள். பரம்பு மலை மன்னர் வாழ்க, தர்மம் வாழ்க. மக்களே, இது என் வெற்றி அல்ல, உங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. போர் முடிந்ததால் நாம் பொறுப்பு முடியவில்லை. இனி ஒவ்வொரு வீடும் இந்த மலை போல் காக்க வேண்டும். பரம மலையில் இன்று பொங்கும் பண்டிகை ஒரு வீரனுக்கானது அல்ல, ஒற்றுமைக்கானது. வெற்றியை மட்டும் அல்ல, வாழ்வையே கொண்டாட பரம்பு மக்கள் ஒன்றாய் நடனம் ஆடுகிறார்கள்.
தேவையில்லை